ஹாய் எவ்ரி ஒன், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம்மீது இறைவனின் சாந்தி சமா நிலவட்டமாக. இஸ்லாம் என்பது வாளினால் பரப்பப்பட்டதில் எதிர்ப்பினால் வளர்ந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இஸ்லாத்தை சொல்லும் போதே எதிர்ப்பு தான் கிளம்புச்சு. அவங்களுடைய பெரிய தந்தையே அபுலஹபே எதிர்ப்பு தான் கிளப்பினார். அவர் எங்கே போய் அந்த மார்க்கத்தை சொல்லும்போது அவர் நின்று இவர் சொல்கிறத நம்பாதீங்க அப்படின்னு சொன்னார். அப்படி இந்த மார்க்கம் எதிர்ப்பினால் வளர்ந்து தான் இந்த அளவுக்கு இஸ்லாம் பல கோடி மக்களை ஆட்கொண்டிருக்கு. இன்றைக்கி உச்ச நீதிமன்றத்தில் சில வழக்குகள் இஸ்லாத்துக்கு வந்தவங்களோ கிறிஸ்தவத்துக்கு வந்தவங்களுக்கோ இடஒதுக்கீடு கிடையாது. நீங்கள் அங்கேருந்து வந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு உங்களுக்கு எஸ்டிஎஸ்சிக்கு உள்ளதும் இங்கே மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி இஸ்லாத்துக்கு வர்றதை தடை போடுறாங்க. இன்றைக்கி நம்ம சென்னையிலையும் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, அவங்களுக்கும் அப்படி தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி நீங்கள் உங்களை எந்த இதில் சேர்க்க முடியும், நீங்கள் எம்பிஎஸ்சி மிகவும் பிற்படுத்துலேருந்து வந்திருக்கீங்க, அந்த இது எதுவும் போயிடும் இந்த இதுவும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இடஒதுக்கீடை ரத்து பண்ணி இஸ்லாத்துக்கோ கிறிஸ்தவத்திற்கோ வருவதை தடை போடுறாங்க. ஆனால் 2000 வருஷம் ஆனாலும் இன்றைக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் அந்த ஜாதிங்கிறது ஒட்டிட்டு தான் இருக்குது அவங்களுக்குள்ள. ஏன்னா தான் உயர்ந்தவர்கள், எல்லோரும் தனக்கு கீழே சேவகம் செய்ய வந்தவங்க. அந்த அடிமைகள் இந்த மதத்தில் தான் இருக்கணும், இதுவாக தான் இருக்கணும், இது கர்மா உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, இந்த வேலையை செஞ்சு தான் நீங்கள் உயர்வு பெறலாம், இது இறைவன் கொடுத்தது, இதை இறைவனே நினச்சாலும் மாற்ற முடியாதுன்னு சொல்லி சில மதத்தில் ஒரு கொள்கையை வச்சுருக்காங்க. ஆனால் இஸ்லாம் சகோதரத்துவம், சமத்துவம், சமய நல்லிணக்கம், சகிப்புத்தன்மை, சுயமரியாதை உள்ள மார்க்கம். இந்த மார்க்கத்துக்கு அதனால தான் தேடி வர்றாங்க. எல்லா இதையும் படித்து பார்க்கும்போது தான் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரெண்டேட் தெரியும். இஸ்லாத்துக்கு என்ன, கிறிஸ்துவத்துக்கு என்ன, ஹிந்துக்கு என்ன அப்படிங்கிற ஒரு நமக்கு கம்பேரிஷன் ஸ்டடின்னு படிக்கும்போது தான், அது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். என்ன தான் இவங்க தடை போட்டாலும் எதிர்ப்பு பண்ணாலும் ஆனால் இஸ்லாம் எதிர்ப்பினால் தான் வளரும். எவ்வளவோ சண்டை சச்சரவுகளை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆனாலும் நபிகளுடைய காலத்திலேருந்து 13 ஆண்டு மக்காலையும் 10 ஆண்டு மதினாலும் ரெசசம் போராடி இஸ்லாமியர்கள் பெருக தான் செஞ்சாங்க ஒழிய இஸ்லாமியர் குறையலை. இந்த அளவுக்கு ஒரு முகத்தை பார்க்காம, அவரை பின்பற்றாமல், ஒரு சிலைகள் இல்லாமல், அவரை பற்றி எந்த ஒரு மக்கள் அறிவு இல்லாமல் இத்தனை கோடி மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் இவங்க எந்த தடை போட்டாலும் எந்த இது போட்டாலும் இஸ்லாம் இதனால் எந்த ஒரு இஸ்லாத்துக்கு ஒரு இழுக்க வராது. இஸ்லாம் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னா இஸ்லாம் எதிர்ப்பினால் தான் வளருது. வாளால் கழுத்தில் கத்திய வச்சு எத்தனையோ முகலாய மன்னர்கள் வாழ்ந்துருக்காங்க. அந்த முகலாய மன்னர்கள் இங்கேயே இங்கேயே கல்யாணம் முடிச்சு இங்கேயே செத்து போயிருக்காங்க. பிரிட்டிஷ்காரங்க தான் இங்கேருந்து எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிருக்காங்க. முகலாயர்கள் இங்கே வந்தவங்க இங்கேயே தான் வாழ்ந்து இங்கேயே மடிஞ்சு இங்கேயே போயிருக்காங்க. அவங்க ஏதாவது கழுத்தில் கத்திய வச்சு இஸ்லாத்தை பரப்புனாங்களா? கிடையாது. அவங்க நிறைய இந்துக்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த அரசாங்கம் அதெல்லாம் மறைச்சி அவங்க என்ன செஞ்சுறாங்க, நான் தான் உயர்ந்தவன், அதனால எனக்கு கீழே தான் நீ எங்கேயும் போகக்கூடாது, இந்த மதத்திலேருந்து எனக்கு கீழே அடிமையாக இருந்து எனக்கு சேவை செய்ய வந்தவன் தான், அதனால் நீ இங்கே தான் இருக்கணும், குப்பளணும், பாத்ரூம் கழுவணும், சலூன் முடி சரைக்கணும், பானை செய்யணும், இந்த தொழிலை செஞ்சு தான் நீ முன்னேறணும், இதில் இருந்தால் தான் உனக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு சிந்தனையாக அவங்களுக்குள்ளே இருக்குது. இவ்வளோ நவநாகரிகம் 2000 வருடங்கள் கடந்து வந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த உயர்வு தாழ்வுங்கிறது இப்போ இடஒதுக்கீட்டை ரத்து செய்கிறது மூலமாக வந்திருக்கு. இப்படி செஞ்சோம் அப்படின்னா இந்த மனிதர்கள் இங்கேயே தான் இருப்பாங்க, போக மாட்டாங்க. அப்படி இவர்களுடைய இடஒதுக்கீட்டை நீங்கள் ரத்து பண்ணுறீங்களே, இறைவன் இந்த பூமியோட இடஒதுக்கீட்டை உங்களுக்கு ரத்து செஞ்சால் நீங்கள் இந்த பூமியில் எப்படி இருக்க முடியும்? நீங்கள் ஒரு சூழ்ச்சி போடலாம், மனிதர்கள் நம்ம ஒரு சூழ்ச்சி போடலாம், ஆனால் இறைவனுடைய சூழ்ச்சி மேலானது. அவன் என்ன செய்ய போகிறான் அப்படின்னு சொல்ல முடியாது. மக்களுடைய இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணி இந்த மக்கள் இந்த இதை தான் இருக்கணும், இந்த அடிமைத்தனத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லதா? ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சுயமரியாதை நல்லதா? இஸ்லாம் இந்த உயர்வு தாழ்வு கற்பிக்கக்கூடிய இந்த இந்திய நாட்டில் இருக்க மக்கள் உயர்ந்தவர் சொல்லக்கூடியவங்க இஸ்லாமிய மீது காழ்ப்புணர்ச்சியானா எல்லாரையும் சகோதரத்துவன், வா பாய் சாப்பிடுவோம், வா ஒன்றா சாப்பிடுவோம், வா ஒன்றா இருப்போம், ஒற்றுமை சகோதரத்துவம் சொல்கிறதுனால தான் இவங்க இஸ்லாமியர்களை வெறுக்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் பிற மனிதர்களை தனக்கு எதை விரும்பும் மற்றவனுக்கு அதை தான் விரும்பணும்னு சொல்லக்கூடிய நல்ல மார்க்கம். எந்த இடஒதுக்கீட்டை நீங்கள் ரத்து பண்ணி இஸ்லாத்தை தடை போட முடியாது. இஸ்லாம் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும், இன்னும் வேகமாக வளரும். நீங்கள் எவ்வளவுக்கு எதிர்க்கிறீங்களோ எதிர்க்க இஸ்லாம் இன்னும் வேகமாக வளரும். இன்ஷா அல்லாஹ் இஸ்லாத்தை தானும் கடைபிடித்து பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அழைப்பாளராக இருந்து பணி செய்வோம். ஏன்னா இந்த இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணலாம் அந்த மக்களுக்கு.
இதுலேருந்து நீங்கள் இந்த இதாக இருக்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் இன்னும் வீரியமாக இஸ்லாம் வளரும்.